எங்க வீட்ல வெளிய நின்னுட்டு இருந்தப்ப தான் ஒரு அணில் ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்ன சாப்பிடுதுன்னு பக்கத்துல போய் பார்க்கலான்னு நெனைக்கிறப்ப, நம்ம போனா பயந்து போய் ஓடிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ற மாரி இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ரொம்ப நேரம் சாப்பிட்டே இருந்துச்சு. சரி உட்காந்து வீடியோ எடுக்கலாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்டாச்சு மாரி பக்கத்துல போய் நின்னுட்டு வீடியோ எடுத்தேன். அப்ப அது ஒரு சோளக்கருது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த சோளக்கருதுல எதுவுமே இல்ல. அதுக்கு வந்து கோழிக்காக எங்க அப்பா வயல்லருந்து எடுத்துட்டு வந்தது. கோழி வந்து கம்ப்ளீட்டா அத சாப்ட்டுருச்சு. சாப்பிட்டுட்டு மிச்சம் போட்டுருந்துச்சு. வெறும் தோகை தான் இருந்துச்சு. அத உட்காந்து அதில இருக்கிற கொஞ்சத்த எடுத்து பயந்து பயந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இந்த அணிலு. மேலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வேற இவனோட ஃப்ரெண்டு எட்டி பார்த்துட்டு இருந்தான். அது ஆனா வந்து சாப்பிட வரல. இத பார்க்குறப்ப தான் எனக்கு தோணுச்சு, அணிலுக்கும் கோழிக்கும் பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் இல்ல. 2மே அஞ்சறிவு ஜீவன் தான். கோழிக்கு ஈஸியா கிடைச்சது, அணிலுக்கு கிடைக்கல. அந்த மாரி தான் லைஃப்ல சின்ன சின்ன டிஃபரன்ஷியேஷன் இருக்கும் எல்லாருக்குமே. நமக்கு கடவுள் குடுக்கறத வச்சு நம்ம சந்தோஷமா நம்ம லைஃப்ப லீட் பண்ணிட்டு போணும்னு சொல்லி, அந்த டைம் எனக்கு தோணுச்சு. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நான் என்னோட லைஃப்ப கனெக்ட் பண்ணி யோசிச்சுப்பேன். நீங்களும் இந்த மாரி யோசிச்சிருந்தா சொல்லுங்க.